பள்ளி நாடகத்தில் காலியான நாற்காலி. ரியா தனது பள்ளி நாடகத்திற்காக பல வாரங்களாக பயிற்சி செய்தாள். அவளுக்கு ஒரு சிறப்பு வசனமும் ஒரு சிறிய நடனமும் இருந்தது. ஒவ்வொரு மாலையும் அவள் தன் அம்மாவை பார்த்து, நீங்கள் பார்க்க வருவீர்களே இல்லையா என்று கேட்டாள். நீண்ட நேரம் வேலை செய்யும் அவளின் அம்மா எப்போதும் நிச்சயமாக நான் வருவேன் என்று பதிலளித்தாள். நாடகத்தின் நாள் வந்தது. அரங்கம் பெற்றோர்களால் நிரம்பியது. ரியா திரையின் பின்னால் இருந்து எட்டி பார்த்து தன் அம்மாவை தேடினாள். பல முகங்களை பார்த்தாள். ஆனால் அவள் எதிர்பார்த்த முகம் எங்கும் இல்லை. நாடகம் தொடங்கியது. ரியா மேடையில் நுழைந்தபோது தன் அம்மா இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு காலியான நாற்காலியை மட்டுமே கண்டாள். அவளின் மார்பை இறுக்கி கண்கள் கண்ணீரால் நிரம்பின. ஆனால் அவள் தன் ஆசிரியர் சொன்ன வார்த்தைகளை நினைத்தாள். என்ன நடந்தாலும் உன்னால் முடிந்த சிறந்ததை செய். அவள் ஆழ்ந்த மூச்சு இழுத்து தன் வசனத்தை தெளிவாக சொன்னாள். நாடகம் முடிந்ததும் குழந்தைகள் தங்கள் பெற்றோர்களிடம் ஓடினர். ரியா மட்டும் தன் உடையை அணைத்தபடி தனியாக அமர்ந்திருந்தாள். அச்சமயம் அவளின் அம்மா அவசரமாக உள்ளே ஓடி வந்தாள். தலைமுடி சிதறி கழுத்தில் அலுவலக அடையாள அட்டை தொங்கிக் கொண்டிருந்தது. ரியா என்று அவள் மூச்சு திணறியபடி அழைத்தாள். மன்னித்து விடு, பஸ் பழுதாகிவிட்டது. நான் நீண்ட தூரம் நடந்து வர வேண்டியிருந்தது. நான் நாடகத்தை தவறவிட்டேனா? ரியா, ஆமாம், எல்லாவற்றையும் தவறவிட்டீர்கள் என்று கத்த விரும்பினாள். ஆனால் தன் அம்மாவின் சோர்ந்த முகத்தையும் தூசி படிந்த செருப்புகளையும் பார்த்தபோது அவள் ஒன்றை உணர்ந்தாள். அவளின் அம்மா வருவதற்காக மிகவும் முயற்சி செய்திருந்தாள். ரியா முன்னே சென்று அவளை இறுக்கமாக அணைத்தாள். நீங்கள் நாடகத்தை தவறவிட்டீர்கள் என்று மெதுவாக சொன்னாள். ஆனால் இப்போது நீங்கள் வந்திருப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. அவளின் அம்மாவின் கண்களில் கண்ணீர் திரண்டது. அடுத்த முறை இன்னும் சீக்கிரம் புறப்படுவேன் என்று அவள் வாக்குறுதி அளித்தாள். காலியான மேடையில் இருவரும் சேர்ந்து அமர்ந்தனர். ரியா தன் அம்மாவுக்காக மட்டும் மீண்டும் தன் வசனத்தை நடித்து காட்டினாள். நீதி. சில நேரங்களில் நம்மை நேசிப்பவர்கள் தோல்வியடையலாம் அல்லது தாமதமாக வரலாம். அதனால் அவர்கள் அக்கறை இல்லாதவர்கள் என்று அர்த்தமில்லை. அவர்களின் முயற்சியை புரிந்து கொண்டு கனிவான மனத்துடன் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள்.